friends, welcome to Bharani Ari Fashion Designer. Hi friends, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸோட மெட்டீரியல்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்ட் 2 ஓகேவா. ஏன் அப்படின்னா நம்ம டெய்லரிங் கிளாஸில் நிறைய எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸ்டூடெண்ட் வந்து நிறைய எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் வந்து ஆட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னதுனால அந்த கிளாஸஸ் ஃபுல்லாமே நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா ஹேர் ஆக்சசரிஸ் கிளாஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இயரிங், பேங்கிள், இந்த ரீத், இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் வந்து எப்படி நம்மளாம் ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத ஆட் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னா நம்ம கிட்ஸ் வேர் ட்ரெஸ்லாம் பார்க்கும்போது நம்ம ஒரு ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ணி வியர் பண்ணும்போது அதுக்கு மேட்சிங்காக பேங்கிள்ஸ், இயரிங், ரீத்து அந்த மாதிரிலாம் நம்மளே ஓனாக ரெடி பண்ணணும். அதுக்காக இந்த பேசிக்லேயே உங்களுக்கு ஒரு கிளாஸ் எடுக்க போகிறேன். இது போகையும் நிறைய கிளாஸஸ் வந்து பேசிக் லெவலில் ஆட் பண்ணியிருக்கேன். சாரீ குச்சு, லக்கான் டிசைன், ரோப் டிசைன் எப்படி ஸ்டிச் பண்ணணும், நெக்கு கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங், நெக் மாடல், ஸ்கர்ட்டு டிராஃப்டிங், இந்த மாதிரி நிறைய கிளாஸஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே உங்களுக்கு பேசிக் லெவலில் வரும். இது எல்லாமே உங்களுக்கு பேசிக் லெவலுக்குள்ள மெட்டீரியல்ஸாக. ஓகே, வாங்க இதை டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஓகே சிஸ்டர், நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ரெக்கார்டட் நோட்டு. நம்ம வந்து ஃபைலாக மட்டும் நீங்கள் போடுங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருப்பேன். ரெக்கார்டட் நோட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் நம்மளோட கிளாஸில் எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் நிறைய ஆட் பண்ணதுனால நம்ம ஃபைல் மட்டுமே போட்டோம் அப்படின்னா ஒரு 4-5 ஃபைல் போடுற மாதிரி இருக்கும். அதனால தான் அது ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு தியரிக்கு மட்டும் ரெக்கார்டட் நோட்டாக போட்டுக்கோங்க, மினியேச்சருக்கு வந்து ஃபைலாக போட்டுக்கோங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி ரெக்கார்டட் நோட் வந்து தியரிக்காக போடுறதுனால உங்களுக்கு ஃபைல் அவ்வளோவா எடுக்காது. ஒரு 2-3 ஃபைலுக்குள்ளேயே உங்களுக்கு எல்லாம் ஃபினிஷ் ஆயிரும். ஓகேவா, நம்ம பண்ணுற எல்லா ஒர்க்குமே 2-3 ஃபைலுக்குள்ளே முடிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம நோட்ஸுமே நிறைய எடுக்கலாம். நம்ம இந்த ரெக்கார்டட் நோட்டு போடுறதுனால நோட்ஸுமே நிறைய எடுக்கலாம். அதனால் ரெக்கார்டட் நோட்டாக போட்டுக்கோங்க. இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 125. எவ்வளோ பேப்பர் இருக்குது அப்படின்னா 192 பேப்பர் வந்து இருக்குது இதில். இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் நோட்டாக வாங்கிக்கோங்க, ரெக்கார்டட் நோட்டு. இந்த ரெக்கார்டட் நோட்டில் வந்து ஒன் சைடு அந்த கோடு போட்ட பக்கமும் இன்னொரு சைடு வந்து பிளாங்காக இருக்கிறதுனால நீங்கள் கோடு போட்ட பக்கத்தில் வந்து நோட்ஸ் நிறைய எடுத்துக்கலாம். கோடு போடாத பக்கத்தில் வந்து அந்த ஸ்டிச்சஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி நம்ம ட்ராயிங் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால இந்த ரெக்கார்டட் நோட்டு இம்பார்ட்டன்ட், இதை ஒன்று வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து சாரீஸ் எடுத்துக்கோங்க. அது வந்து நியூ சாரியாக இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா ஓல்டு சாரியாக இருந்தாலும் சரி, ஓகேவா. ஏன்னா நம்ம வந்து சாரீ டு கன்வெர்ட், இந்த சாரீ, கிட்ஸ் ட்ரெஸ்ஸு, அதாவது பட்டு பாவாடை, மேக்ஸி ட்ரெஸ், இந்த மாதிரிலாம் பார்ப்போம். அதுக்கு வந்து சாரீ வந்து இம்பார்ட்டன்ட். நீங்கள் அந்த மாதிரி ஒரு சாரீ எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சாரீலேயே பல்லு லைன் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருவேன். ஃபால்ஸ் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருவேன். அதனால நியூ சாரீஸ் இருந்தாலுமே எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ளவுஸ் கிளாத் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஷாப்பில் கிடைக்கக்கூடிய ப்ளவுஸ் மெட்டீரியல் பிட்டு. இந்த மாதிரி ப்ளவுஸ் பீட்டுமே நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு அந்த கிளாத் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும். அது வந்து நீங்கள் என்ன ஃபேப்ரிக்லனாலும் எடுத்து வச்சுக்கோங்க, ஓகேவா. இப்போ நான் என்ன ஃபேப்ரிக்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதோட நேம் வந்து டிஷ்யூ ஃபேப்ரிக். இதில் வந்து பேப்பர் கேன்வாஸ் யூஸ் பண்ணி எம்ப்ராய்டிங் ஒர்க் போட்டிருக்காங்க. இதுக்கு வந்து இந்த மாதிரி நார்மல் லைனிங் கிளாத் தான் நம்ம வந்து லைனிங் கிளாத்தாக கொடுக்கணும். ஆனால் இந்த மாதிரி நெட் கிளாத்தில் வந்து சாட்டின் கிளாத் தான் நம்ம வந்து லைனிங் கிளாத்தாக கொடுக்கணும். இந்த நெட் கிளாத்தில் பாருங்கள் உங்களுக்கு எம்ப்ராய்டிங் டிசைன் போட்டிருக்காங்க. ப்ளஸ் வந்து அந்த பீட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நல்லா ஜிகு ஜிகுன்னு அந்த ஒர்க் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பீட் ஒர்க் பண்ண ப்ளவுஸ் கிளாத்தை வந்து நம்ம ப்ளவுஸாக ஸ்டிச் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த பீடில் நம்ம நீடெல்லாம் பட்டு உடையும். அதனால ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அதோட அவுட்லுக் வந்து வேறு லெவலில் இருக்கும். நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அந்த ஸ்டிச்சிங் வர இடத்துல மட்டும் அந்த பீடை கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். டைமும் ஆகும், ஓகேவா. ஆனால் இந்த மாதிரி கிளாத்துக்கு வந்து நம்ம நார்மல் லைனிங் கிளாத் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி சாட்டின் கிளாத் யூஸ் பண்ணணும், ஓகேவா. இது வந்து நல்லா உங்களுக்கு குலைவாக இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா ரஃப்பாக இருக்கும், வெளியில் பார்த்தீங்கன்னா சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காக இருக்கும். இந்த மாதிரி சாட்டின் கிளாத் தான் உங்களுக்கு வந்து லைனிங் கிளாத்தாக கொடுக்கணும், ஓகேவா. இந்த மாதிரி உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக தெரிகிற எல்லா கிளாத்துலேயுமே சாட்டின் கிளாத் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஷைனிங்னஸ் வந்து உங்களுக்கு இன்னும் நல்லா அழகாக அந்த ப்ளவுஸை எடுத்து காட்டும். இப்போ பாருங்கள், இந்த லைனிங் கிளாத்தை கொடுத்தா அந்த ப்ளவுஸோட அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள். உங்களுக்கு நல்லா ஷைனிங்காக அந்த ப்ளவுஸோட அவுட்லுக் வந்து காட்டும். அதே இந்த மாதிரி நார்மல் லைனிங் கிளாத்தை வந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஷைனிங்னஸ் கிடைக்காது. உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும் போது கூட அது வந்து நல்லா உங்களுக்கு எடுத்துக்காட்டாது. அதனால தான் இந்த மாதிரி குலைவாக இருக்கிற சாட்டின் கிளாத் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இது வந்து ஆர்கன்ஸா ஃபேப்ரிக். அந்த ஃபேப்ரிக்கை நீங்கள் டச் பண்ணாலே போதும், உங்களுக்கு அப்படி கிளாஸ் மாதிரி இருக்கும். அந்த நெட் கிளாத் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும்.
ப்ளஸ் வந்து இதில் வந்து இந்த ஒரு சைனிங்னஸ் இருக்கும், அதுதான் ஆர்கன்ஸா கிளாத். ஓகேவா? இப்போ இதுவுமே உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக தான் தெரியும். இதில் வந்து உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி அந்த காட்டன் லைனிங் யூஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு அந்தளவுக்கு அந்த கிளாத் வந்து எடுத்து காட்டாது. அதே இந்த சாட்டின் கிளாத்தை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த கிளாத் அந்த சைனிங்கோட இந்த சைனிங்கும் உங்களுக்கு மெர்ஜ் ஆகும்போது இன்னும் உங்களுக்கு அந்த ப்ளவுஸோட லுக் வந்து வேறு லெவலில் எடுத்து காட்டும். இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக தெரிகிற கிளாத்தில் ஃபுல்லாமே இந்த சாட்டின் கிளாத்தை தான் லைனிங் கிளாத்தை நம்ம கொடுக்கணும். அப்போ தான் அதோட லுக் வந்து நல்லாயிருக்கும். நம்ம நார்மல் லைனிங் கிளாத் வந்து கொடுக்கக்கூடாது. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பாப்ளின் கிளாத்து. இதுவுமே ஒரு வகையான காட்டன் ஃபேப்ரிக் தான். பிகினர்ஸ்லாம் இந்த ஃபேப்ரிக்கில் ஸ்டிச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக வரும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. இந்த ஃபேப்ரிக்கில் நம்ம என்ன ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ஸ்கர்ட் நம்ம ஸ்டிச் பண்ணலாம். நம்ம 6, 7, 8 பார்ட் இன்ஸ்கர்ட் பார்ப்போம் பார்த்தீங்களா, அப்போது இந்த ஃபேப்ரிக் தான் நீங்கள் வாங்கணும். இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது, நீங்கள் அந்த கலரில் வாங்கிக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி இன்ஸ்கர்ட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு எந்த அளவில் நீங்கள் இந்த ஃபேப்ரிக் வாங்கணும் அப்படின்னா 6 பார்ட் இன்ஸ்கர்ட்டை நீங்கள் ஸ்டிச் பண்ணுவீங்க அப்படின்னா 2 மீட்டர்ஸே போதும். 7 பார்ட் இன்ஸ்கர்ட் அப்படின்னா 2.25 மீட்டர் வாங்கிக்கோங்க. 8 பார்ட் இன்ஸ்கர்ட் அப்படின்னா 2.5 மீட்டர் வாங்கிக்கோங்க. ஓகேவா? எக்ஸ்ட்ரா தான் கிளாத் இருக்கும், நம்ம ஃப்ரில் ஏதாவது வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம். அதுக்காக தான் இவ்வளோ லென்த்தில் எடுக்க சொல்கிறேன். இந்த லென்த்து தாராளமாக உங்களுக்கு காணும், இதுவே போதும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து நைட்டி மெட்டீரியல். இதுவும் காட்டன் ஃபேப்ரிக் தான். ஒன் சைடு வந்து அந்த பிரிண்ட் இருக்கும், இன்னொரு சைடு வந்து இருக்காது. ஓகேவா? அந்த பிரிண்ட் இருக்கிற சைடு வந்து உங்களுக்கு வெளி சைடு வரும், பிரிண்ட் இல்லாத சைடு வந்து உள் சைடு வரும். ஓகேவா? நீங்கள் ஷாப்பில் போயிட்டு இந்த மாதிரி நைட்டி மெட்டீரியல் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு 3 மீட்டரில் அந்த ஃபேப்ரிக் வந்து கட் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் டிசைன் மட்டும் பார்த்து எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். இந்த ஃபேப்ரிக்கில் வந்து நீங்கள் பில்லோ கவர் ஸ்டிச் பண்ணலாம். கிட்ஸ் வேர் ட்ரெஸ்லாம் பார்ப்போம் பார்த்தீங்களா, அப்போது நீங்கள் இந்த ஃபேப்ரிக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுமாரி நைட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்குமே இந்த ஃபேப்ரிக் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 3 மீட்டர்ஸ் சேர்த்துமே உங்களுக்கு 220 ரூபா தான். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரேஷன் கடை வேஷ்டி சேலை யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கம்மியான அமௌண்ட்டில் நீங்கள் ஃபேப்ரிக் வாங்கி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நம்ம காசு வாங்கியிருக்கோம் அப்படின்னால நம்ம ஒரு பார்த்து ஸ்டிச் பண்ணணும், கிளாத் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். அதனால இந்த ஸ்டிச்சிங்குமே நீட்டாக வரும், அதுமாரி கிளாத்துமே வேஸ்ட் ஆகாது. நீங்கள் சப்போஸ் ரேஷன் கடை வேஷ்டி சாரியில் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா அந்தளவுக்கு உங்களுக்கு ஃபினிஷிங் கொண்டு வரதுக்கு உங்களாலேயும் முடியாது, அந்த ஃபேப்ரிக்கும் அவ்வளோ கொண்டு வராது. ஓகேவா? அதனால் இந்த மாதிரி கம்மியான ரேட்டில் ஃபேப்ரிக் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். பேசிக் ஸ்டிச்சஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அந்த ரேஷன் கடை வேஷ்டி சேலை அப்படின்லாம் ஓகே. இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸாக நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி கம்மியான அமௌண்ட்டில் நீங்கள் ஃபேப்ரிக் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபினிஷிங்கும் நல்லா வரும், ஒரு தைக்கணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்கும். ஓகே? இதோட கம்மியாகவும் இந்த ஃபேப்ரிக் வந்து கிடைக்கும். ஒரு மீட்டரே ஒரு 50 ருபீஸ் போல் வரும். நீங்கள் விசாரிச்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி கம்மியான ஃபேப்ரிக் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து சாரியோட ப்ளவுஸ் பீஸு. நம்ம ப்ளவுசஸ் கிளாஸ் வரும்போது இந்த மாதிரி டேரெக்டாக இந்த மாதிரி பூனை சாரீ, கிரேப் சில்க் சாரியில் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண மாட்டோம், அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த கிளாத்லேயுமே நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லித் தருவேன், அதனால் இதையுமே எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து சில்க் காட்டன். இந்த ஃபேப்ரிக் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா, இப்போ ஒரு பட்டு சாரீ இருக்குன்னு வைங்களேன், அதோட ப்ளவுஸ் பீட் வந்து நம்மளுக்கு காணாமல் இருக்குது அப்படின்னா, அப்படி இல்லைன்னா பட்டு சாரியோட லென்த்து காணலை அப்படின்னா கூட இந்த ஃபேப்ரிக் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து அந்த காட்டனும் சில்க்கும் சேர்ந்துருக்கிறதுனால நல்லா கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும், அதேமாரி நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும். நம்ம ஆரி ஒர்க்லாம் போடுவோம் பார்த்திங்களா, அது வந்து இந்த கிளாத்தில் தான் போடுவோம். சாரீ கிளாத்தை விட இந்த கிளாத் வந்து உங்களுக்கு ஆரி ஒர்க் போடுறதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஆரி ஒர்க் போடுறதுக்கு இந்த கிளாத் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ளவுஸில் ஏதாவது டிசைன்ஸ் கொடுக்கறதுனாலும் இந்த ஃபேப்ரிக் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த சில்க் காட்டனுக்கும் நம்ம லைனிங் கிளாத் கொடுத்து தான் நம்ம வந்து ப்ளவுஸ்னாலும் எதுனாலும் ஸ்டிச் பண்ணி போடணும். இந்த மாதிரி நார்மல் லைனிங் கிளாத் தான் கொடுக்கணும். நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி சாட்டின் கிளாத்தை வந்து லைனிங் கிளாத்தாக கொடுக்கக்கூடாது. 1 மீட்டர் சில்க் காட்டன் ஃபேப்ரிக் வந்து 80 ருபீஸ்லேருந்து 120 ருபீஸ் வரைக்கும் நம்மளுக்கு சேல்ஸ் பண்ணுவாங்க. அந்த ரேட்டுக்கு தக்கன குவாலிட்டி இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து டிஷ்யூ ஃபேப்ரிக். இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இதில் வந்து எம்ப்ராய்டிங் போட்டு பார்த்தோமா, இது வந்து பிளெயினாக இருக்குது. ஓகேவா? அதுதான் டிஃப்ரெண்ட். ஆனால் ஃபேப்ரிக்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தான். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த எம்ப்ராய்டிங் போட்ட ப்ளவுஸ் பிட்டு வந்து நம்ம ப்ளவுஸாக ஸ்டிச் பண்ணி போடலாம். ஆனால் இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா பிளெயினாக, இதில் வந்து ப்ளவுஸாகவும் ஸ்டிச் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம ஏதாவது மாடல் கொடுக்கணுனாலும் கொடுக்கலாம். பேட்ச் ஒர்க் மாடல்லாம் கொடுப்போம் பார்த்தீங்களா ப்ளவுஸில், அதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மெயினாக நம்ம பைப்பிங் வைக்கிறதுக்கு இந்த கிளாத்தை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த கிளாத்தோட 1 மீட்டர் ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 60 ருபீஸ்லேருந்து 100 ருபீஸ் வரைக்கும் சேல்ஸ் பண்ணுவாங்க. அந்த குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ரேட் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து லைனிங் கிளாத்து. இந்த லைனிங் கிளாத்லேயே நிறைய டைப்ஸ் ஆஃப் லைனிங் கிளாத் இருக்குது. அதை வச்சு நான் ஒரு வீடியோ போடுறேன். இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச லைனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தோம் பார்த்தீங்களா சாட்டின் கிளாத், அது ஒரு லைனிங் கிளாத்து, இதுவுமே ஒரு லைனிங் கிளாத். ஓகேவா? இந்த லைனிங் கிளாத்தை வந்து
கேம்ப்ரிக் லைனிங் கிளாத் அப்படி சொல்லுவாங்க. இந்த மெட்டீரியலில் வந்து பாலிஸ்டரும் காட்டனும் மிக்ஸ் ஆகிருக்கும். அதனால இந்த கிளாத் வந்து உங்களுக்கு சுருங்காது. அதேமாதிரி ஸ்டிச் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஸ்டிஃபாக நிற்கும். ஓகேவா? அதேமாதிரி இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 30 rupeesலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த லைனிங் கிளாத்தை வந்து நீங்கள் பேசிக் லெவலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த ரேஷன் கடை வேஷ்டி சாரீ இல்லை அப்படின்னா இந்த லைனிங் கிளாத் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம பேசிக் லெவலுக்கு வந்து அவ்வளோ கிளாத் நம்மளுக்கு தேவைப்படும். சப்போஸ் இந்த கிளாத் இல்லை அப்படின்னா இந்த லைனிங் கிளாத்தை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது. உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ப்ரைஸ்லேயுமே கிடைக்கிது. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன். இது வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து யூஸ் ஆகும். ஓகேவா? நீங்கள் நல்லா ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மொத்தமாக லைனிங் கிளாத் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அது எந்த மாதிரி வாங்கி வைக்கணும் அப்படின்னா 1 மீட்டர் கிளாத்தில் வந்து நல்லா டார்க் கலராக பார்த்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு தைக்க வர துணி வந்து மேக்ஸிமம் டார்க் கலராக தான் இருக்கும். சப்போஸ் லைட் கலர் வந்தாலுமே சில கிளாத்தில் வந்து நம்ம டார்க் கலர் லைனிங் கிளாத் வந்து யூஸ் பண்ணலாம். வெளியில் உங்களுக்கு வந்து தெரியாது. அதனால நீங்கள் டார்க் கலராக நீங்கள் மேக்ஸிமம் நிறையவே வாங்கி வச்சுக்கோங்க. லைனிங் கிளாத்தை வந்து எந்த லெவலில் வாங்கி வைக்கணும் அப்படின்னா 1 மீட்டர் கிளாத்தாக எல்லா கிளாத்துமே மேக்ஸிமம் ஒரு டார்க் ப்ளூ, ரெட்டு, பிங்க்கு, க்ரீனு, எல்லோ இந்த மாதிரி டார்க்காக இருக்கிற மாதிரி நீங்கள் கலர் பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க. எந்த அளவில் வாங்கி வைக்கணும் அப்படின்னா 1 மீட்டர் நீங்கள் தாராளமாக வாங்கி வைக்கலாம். சப்போஸ் நீங்கள் 80 பாயிண்ட் 90 பாயிண்டில் உங்களுக்கு ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் வந்தாலுமே நீங்கள் அந்த 1 மீட்டர் கிளாத்தையே யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த 1 மீட்டருக்கு ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் வரும் பார்த்தீங்களா, அதில் எங்கேயாவது இந்த பட்டி பீஸுக்கு நம்ம கிளாத்து கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு முடியல அப்படின்னா இதில் வேஸ்ட் ஆகிற துணியை கூட நீங்கள் அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் இந்த லைனிங் கிளாத்தை வந்து வேஸ்ட் ஆகாமல் யூஸ் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு இன்னொரு டவுட்டு வரலாம். இப்போ எதுக்கு நம்ம 1 மீட்டரில் அந்த கிளாத்தை எடுத்து வைக்கிறோம்? ஒரு 80 பாயிண்ட் 90 பாயிண்டில் எடுத்து வச்சா போதாதான், அது எதுக்கு நம்ம வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்மக்கிட்ட தைக்க வர துணி வந்து எந்த அளவில் எந்த கலர் வருது அப்படிங்கிறது தெரியாது பார்த்தீங்களா. அதே மாதிரி ஒய்யாமலையும் போயிட்டு ஷாப்பில் போய் வாங்க முடியாது பார்த்தீங்களா. அதனால தான் 1 மீட்டர்லேயே இந்த லைனிங் கிளாத்தை எடுத்து வச்சுக்கோங்க அப்படி சொல்கிறேன். சப்போஸ் நம்மளுக்கு மீதி வந்தாலுமே அடுத்த இதில் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதே அமௌண்ட்டை வந்து நீங்கள் போட்டு எக்ஸ்ட்ராவும் நம்மளுக்கு போயிட்டு வர கூலிலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதையுமே நீங்கள் ஆட் பண்ணி தான் இந்த ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும். இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுற கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பேட்டர்ன் ஷீட்டு. இந்த ஷீட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து சுடிதார் ப்ளவுஸுக்கெலாம் நம்ம வந்து பேட்டர்ன் போடுவோம். அதனால பேட்டர்ன் ஷீட் வந்து இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இந்த ஷீட் எப்படி இருக்கும் அப்படின்னா மேலே வந்து உங்களுக்கு சைனிங்காக இருக்கும், கீழே வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி சொரன்னு இருக்கும். ஓகேவா? இந்த ஷீட்டோட வித்து ஹைட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹைட் வந்து ஒரு 40 இன்ச்சஸும் வித்து வந்து ஒரு 50 இன்ச்சஸும் இருக்கும். இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 15 rupeesலேருந்து 25 rupees வரைக்கும் சேல்ஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து இந்த மாதிரி ஆஃப் ஒயிட் கலர்லேயும் இருக்குது, அதே மாதிரி ப்ரௌன் கலர்லேயும் இருக்குது. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே குவாலிட்டியில் தான் இருக்குது. சைஸுமே ஒரே அளவில் தான் இருக்குது. ஓகேவா? இதோட ப்ரைஸுமே 15 rupeesலேருந்து 20 rupees வரைக்கும் சேல்ஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு இதேமாரி சின்ன சைஸு கூட இருக்குது. இது வந்து ப்ளவுஸில் பேட்டர்ன் போடுறதுக்காக இந்த ஷீட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இதோட ப்ரைஸ் வந்து 7 rupeesலேருந்து 10 rupees வரைக்கும் சேல்ஸ் பண்ணுறாங்க. இந்த ஷீட்டை நீங்கள் வேறு எங்கே நீங்கள் இது பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் புதுசாக ஒரு பட்டு சாரியோ இல்லைன்னா ரேட்டு கூட்டின சாரி ஏதாவது வாங்கினீங்க அப்படின்னா அந்த சாரிக்குள்ளே இந்த ஷீட்டு இப்போ நான் லாஸ்ட்டாக காட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த ஷீட்டை தான் அவங்க வந்து ஃபோல்ட் பண்ணி அயர்ன் பண்ணி உங்களுக்கு தருவாங்க. நீங்கள் அந்த ஷீட்டை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேட்டர்ன் ஷீட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து சார்ட் பேப்பர், நியூஸ் பேப்பர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அதில் வந்து ப்ளவுஸ் பேட்டர்ன் மட்டும் தான் போட முடியுமே தவிர சுடிதார் பேட்டர்ன் வந்து போட முடியாது. அந்த ப்ளவுஸ் பேட்டர்னுமே நீங்கள் தனித்தனியாக 2 சார்ட் பேப்பர்லேருந்து போடுற மாதிரி இருக்கும். அதனால இந்த மாதிரி பேட்டர்ன் ஷீட் வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளவுஸுக்குமே போட்டுக்கலாம், அதே மாதிரி சுடிதார் பேட்டர்னுமே நம்ம போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து கலர் பேப்பர், A4 ஷீட் சைஸில் உள்ள கலர் பேப்பர். ஓகேவா? இதுவும் இம்பார்ட்டண்ட் தான். இது எதுக்காக அப்படின்னா நம்ம நெக்லைன்ஸ்லாம் பார்ப்போம், டிஃப்ரெண்ட் நெக்லைன்ஸ் பார்ப்போம், அப்புறம் ஸ்கர்ட் டிராஃப்டிங் பார்ப்போம், அதெல்லாம் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். அது வந்து நீங்கள் இப்போவுமே கட் பண்ணி ஸ்டிச் பண்ணால் உங்களுக்கு தெரியாது பார்த்தீங்களா. அதனால் வெறும் கட்டிங் மட்டும் இந்த மாதிரி கலர் A4 ஷீட்டில் வந்து கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? மினியேச்சருக்கு இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷீட்டோட ப்ரைஸ் வந்து 1 rupee. இதில் வந்து டோட்டலாக ஒரு 20 ஷீட் இருக்கும். இந்த பேக்கெட்டோட சேர்த்து 20 rupees. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா OHP ஷீட்டு. இந்த ஷீட்டுமே இம்பார்ட்டன்ட் தான். இது எதுக்காக அப்படின்னா நம்ம லக்கான் டிசைன் மேக் பண்ணுறதுக்கு ஹேர் ஆக்சசரியில் அந்த கிளிப்பு சடமாட்டிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து அந்த டிசைனை வந்து இந்த ஷீட்டில் வந்து டிசைன் பண்ணிட்டு தான் அதை கட் பண்ணி அந்த கிளிப்பில் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணுவோம். அதுக்காக தான் இந்த ஷீட்டு.
இந்த ஷீட் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கண்ணாடி பேப்பர் மாதிரி தான் இருக்கும். கண்ணாடி பேப்பர்லேயே நல்லா கொஞ்சம் திக்காக இருக்கும். அதுக்கு பின்னாடி ஒரு ஒயிட் கலர் ஷீட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அந்த கண்ணாடி கிளாஸ் ஷீட் வந்து உங்களுக்கு கிராச் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. இந்த பாக்கெட்டில் வந்து டோட்டலாக ஒரு 10 பீசஸ் இருக்குது. இந்த பாக்கெட்டோட ப்ரைஸ் வந்து 20 rupees. இந்த ஷீட் உங்களுக்கு கிடைக்கலனாலும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வேறு ஏதாவது கண்ணாடி ஷீட்டு கொஞ்சம் திக்காக இருந்த மாதிரி கிடச்சிச்சு அப்படின்னா அது கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா காட்டன் கேன்வாஷ் இருக்குது பார்த்திங்களா, நம்ம போன மெட்டீரியல்ஸ் வீடியோவில் பார்த்தோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி காட்டன் கேன்வாஷ் கூட இருந்துச்சுன்னா அதில் கூட நம்ம அந்த மாதிரி டிசைன் பண்ணலாம். அது இருந்தாலுமே எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சாட்டின் கலர் ரிப்பன். இந்த ரிப்பன் வந்து 1 inchலேயே இருக்குது, அதேமாதிரி 1/2 inch 1/4 inch இந்த இதுலேயுமே இருக்குது. இப்போ நான் அந்த எல்லோ கலர் கையில் வச்சுருக்கிறது வந்து 1 inch, அதே இந்த ரெட் கலர் வந்து 1/2 inch. இந்த மாதிரி சாட்டினில் கலர் ரிப்பனும் வாங்கி வச்சுக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னா இந்த ஹேர் போ ஸ்டிச்சிங்லாம் நம்ம பண்ணுவோம், அதுக்கு இந்த சாட்டின் ரிப்பன் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகும். அதனால் இதையுமே வாங்கி வச்சுக்கோங்க. இதோட ப்ரைஸ் வந்து 15 rupeesலேருந்து 20 rupees வரைக்கும் சேல்ஸ் பண்ணுறாங்க. இதுவுமே இம்பார்ட்டன்ட்னா இதையுமே வாங்கி வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு 3 கலரில் வாங்கி வச்சுக்கோங்க. 1 inchல 1, 1/2 inchல 1 வாங்கி வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பைப்பிங் த்ரெட்டு. இதுவுமே இம்பார்ட்டன்ட் தான். ஏன்னா நம்ம வந்து பேசிக் லெவலில் பைப்பிங் ஸ்டிச்சை வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லித்தருவேன். அதுக்கு இந்த மாதிரி ஒரு பைப்பிங் த்ரெட் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து எந்த சைஸில் வாங்கி வைக்கணும் அப்படின்னா, இப்போ என்கிட்ட அந்த ரவுண்டாக இருக்குது பார்த்திங்களா, அது வந்து 12 நம்பர் சைஸு. அதே அந்த நான் வந்து ஒரு இதில் சுற்றி வச்சுருக்கேன் பார்த்திங்களா, இது வந்து 24 சைஸு. உங்களுக்கு இந்த சைஸில் வந்து எதுனாலும் வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ பிகினர்ஸ் அப்படின்னா அந்த 24 நம்பர் சைஸு யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் போக போக அந்த 12 நம்பர் சைஸுமே யூஸ் பண்ணி பழகுங்க. இது வந்து ப்ளவுஸு சுடிதார் இந்த மாதிரி நெக் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து பைப்பிங்கை நம்ம ரொம்ப குட்டியாக வைக்கிறதுக்காக தான் இந்த பைப்பிங் த்ரெட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அதை எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லித்தரேன். அதில் வந்து இந்த த்ரெட்டை யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து குட்டியாக பைப்பிங் வைக்கணும் அப்படிங்கிறதும் சொல்லித்தரேன். இந்த த்ரெட்டை வந்து யூஸ் பண்ணாமலேயும் எப்படி அந்த பைப்பிங்கை வந்து குட்டியாக வைக்கணும் அப்படிங்கிறதும் சொல்லித்தரேன். ஓகேவா? இதோட ப்ரைஸ் வந்து 20 rupeesலேருந்து 30 rupees வரைக்கும் சேல்ஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்டோன்ஸு, அப்புறம் வந்து பீடு, இந்த மாதிரி தான் பார்க்க போகிறோம். இது வந்து உங்கள் இஷ்டம் தான். ஓகேவா? எந்த சைஸ்லனாலும் வாங்கிக்கலாம், என்ன டிசைன்ஸ்லாலும் வாங்கிக்கலாம். ஓகேவா? ஆனால் நம்ம வந்து இந்த ஹேர் ஆக்சசரிஸு அப்புறம் ட்ரெஸ்லேயே நம்ம டிசைன்ஸ் கொடுக்கறதுக்காக இந்த ஸ்டோன்ஸ்லாம் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். நீங்கள் என்ன சைஸு என்ன கலர்னாலும் வாங்கிக்கோங்க, ஆனால் ஏதாவது ஒன்று வந்து வாங்கிக்கோங்க. ஓகேவா? அப்புறம் நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி பீடு வாங்கிக்கோங்க. இது வந்து நான் எல்லா பீடுலேயுமே நான் வாங்கி வச்சுருக்கேன். அதே மாதிரி எல்லா சைஸ் பீடுமே நான் வாங்கி வச்சுருக்கேன். இதில் வந்து 3mm, 4mm, 5mm, 6mm அப்படின்ட்டு ஒவ்வொரு சைஸ்லேயும் ஒவ்வொரு பீடு வந்து இருக்கும். எல்லா கலர்ஸ்லையுமே நான் வந்து தனித்தனி பாக்கெட்டை வந்து மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கேன். இதோட ப்ரைஸ் வந்து 10 rupeesலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வாங்கிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டோன்ஸுமே வாங்கிக்கோங்க. இது வந்து இந்த ஹேர் கிளிப்பில் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டோன் வாங்கியிருக்கேன். இதோட நேம் வந்து ஃபிட்டிங் ஸ்டோன். இந்த ஸ்டோன் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ஸ்டோனை சுற்றி ஒரு ஃபிட் பண்ண மாதிரி கோல்டன் கலரில் ஒரு கம்பி இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், சென்டரில் வந்து ஒரு ஒயிட் கலரில் இந்த ஸ்டோன் இருக்குது. அதை சுற்றி ஒரு கோல்டன் கலரில் ஒரு கம்பி வந்து இருக்கும். இதுதான் ஃபிட்டிங் ஸ்டோன். ஓகேவா? இந்த மாதிரி ஸ்டோன்ஸுமே வாங்கிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 40 rupeesலேருந்து 50, 60 இந்த மாதிரி ரேட்டில் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. இதுவுமே அதே மாதிரி ஸ்டோன் தான், இதில் வந்து ரவுண்ட் ஷேப். ஓகேவா? இதோட ரேட்டுமே 40, 50, 60 இந்த மாதிரி ரேட்டில் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து சில்க் த்ரெட் அண்ட் ஜரி த்ரெட்டு. இந்த சில்க் த்ரெட்டில் வந்து நந்தியும் டபுள் பெல் பிராண்டும் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் பிகினர்ஸுக்கு. அதனால் இந்த 2 பிராண்ட்லேயுமே சில்க் த்ரெட் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஜரி த்ரெட்டுமே வாங்கிக்கோங்க. இது என்ன பிராண்ட் அப்படின்னா A1 பிராண்டு. A1 அப்படின்னு போட்டிருக்கோம். அந்த ஸ்டிக்கர் என்கிட்ட இல்லை, ஆனால் A1 அப்படின்னு போட்டிருக்கோம். ஓகேவா? இந்த இதில் வந்து நீங்கள் இந்த ஜரி த்ரெட்டை வாங்கிக்கோங்க. இந்த த்ரெட் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னா, சாரீ குச்சும் நம்ம பார்ப்போம் பேசிக் லெவலில், அதற்குமே இந்த சில்க் த்ரெட்டும் இந்த ஜரி த்ரெட்டுமே நம்மளுக்கு தேவைப்படும். அதனால் இந்த 2மே நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சில்க் த்ரெட்டில் வந்து எல்லா கலர்ஸுமே அவைலபிளாக இருக்கும். அதே மாதிரி டபுள் கலர் வர மாதிரி சில்க் த்ரெட்டுமே அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி சில்க் த்ரெட் வாங்கிக்கோங்க. அதே மாதிரி தான் இந்த ஜரி த்ரெட்டுமே, அதில் வந்து கோல்டு, காப்பர், ஆஷ் கலர், அதே மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்லேயுமே ஜரி த்ரெட் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதையுமே வாங்கி வச்சுக்கலாம். சில்க் த்ரெட் வந்து 16 rupeesலேருந்து 20 rupees வரைக்கும் சேல்ஸ் பண்ணுறாங்க. ஜரி த்ரெட் வந்து 30 rupeesலேருந்து 60 rupees வரைக்கும் சேல்ஸ் பண்ணுறாங்க.
நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ரோப் லேஸ். இதுவுமே எல்லா கலர்ஸ்லையுமே அவைலபிளாக இருக்குது. இதையுமே பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது எதுக்காக அப்படின்னா நம்ம லக்கான் டிசைன்ஸ் வந்து மேக் பண்ணுவோம் பேசிக் லெவலில். அதுக்காக இந்த மாதிரி ரோப் வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். இது ஒரு மீட்டரோட ப்ரைஸ் வந்து 5 rupees இந்த மாதிரி தான் வரும். ஆனால் ஒரு ரோலோட ப்ரைஸ் வந்து 30 rupeesலேருந்து 60 rupees அந்த டிசைனை பொறுத்து வந்து அந்த ப்ரைஸ் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பஞ்ச் பீடு. இதுவுமே அந்த பீடு நம்ம ஒரு டப்பாவில் பார்த்தோம் பார்த்திங்களா, அந்த பீடு தான். இது வந்து காப்பர் கலரில் இருக்குது. ஓகேவா, அது வந்து கலராக பார்த்தோம். இது வந்து காப்பர் கலரில் இருக்குது, அதுதான் டிஃப்ரெண்ட்டு. இந்த பஞ்ச் பீடு வந்து நம்ம ஆரி ஒர்க் போடுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அது வந்து இந்த மாதிரி பாசியாக ஒரு கோர்த்து தான் வச்சுருப்பாங்க. இதுதான் த்ரெட்டு, ஒரு சிங்கிள் த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு நம்ம அதை பீடு லோட் பண்ணி ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா, உங்களுக்கு அந்த மாதிரி கலர்ஸ் வந்து கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரி காப்பர் கலர், ஆஷ் கலர், கோல்டன் கலரு இந்த மாதிரி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 60 rupees. இந்த பீடை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நம்பர் உண்டு. இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது வந்து 4 mm பீடு. நெக்ஸ்ட்டு இந்த பீடு இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து 3 mm பீடு. இந்த பீடுக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கும். நான் எடுத்து வெளியில் காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், அந்த 4 mm பீட்ஸ்க்கும் 3 mm பீட்ஸ்க்கும் உங்களுக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த சைஸை பார்த்து தான் இந்த பீடு வந்து வாங்கணும். இதில் நார்மல் சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 mm தான். நீங்கள் என்ன கிளாத்தில் ஸ்டிச் பண்ணுறதுனால இந்த 4 mm பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 3 mm பீட்ஸோட ப்ரைஸ் வந்து 50 rupees. அதே 4 mm பீட்ஸோட ப்ரைஸ் வந்து 60 rupees. ஓகேவா, அதே மாதிரி இன்னொரு விஷயமும் இருக்குது. இந்த மாதிரி பீடை வந்து இந்த மாதிரி பாக்கெட்டுக்குள்ளே தான் தருவாங்க. அதேமாதிரி இந்த பாக்கெட்டுக்குள்ளேயே போட்டு நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா டப்பாக்குள்ளே போட்டு சிக்கனை மூடி வச்சுக்கணும். ஓகேவா, ஏன்னா இந்த மாதிரி பீடு வந்து உங்களுக்கு கருத்து போயிடும். அதனால் இந்த மாதிரி பீடை மட்டும் நீங்கள் பாக்கெட்டுக்குள்ளே அப்படி இல்லைன்னா டப்பாக்குள்ளே போட்டு நல்லா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதோட நேம் வந்து கோல்டு பால் பீட்ஸு. இது வந்து பார்க்குறதுக்கு அப்படியே மணி மாதிரி இருக்கும். இது எதுக்காக அப்படின்னா நம்ம சாரீ குச்சிலாம் பார்ப்போம், அதுக்காக இந்த இது வந்து வாங்கியிருக்கேன். இதுவுமே நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் தான். இதே மாதிரி வேறு ஏதாவது டிசைன்ஸ் இருந்தால் கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்கிட்ட என்னென்ன டிசைன்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு மணி மாதிரி இருக்கா. நெக்ஸ்ட் பீடு வந்து ரோஸ் ஃப்ளவர் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு எலிஃபண்ட் டிசைன் ஒன்று, அதுக்கப்புறம் வந்து பட்டர்ஃப்ளையில் ஒரு டிசைன் ஒன்று இருக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டியாக நிறைய டிசைன்ஸ் வந்து இருக்குது. இதுவுமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 40 rupees. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ரீத்து. இந்த மாதிரி ஒரு 2 ரீத்து வந்து வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மல் சைஸு, இதை விட பெரிய சைஸாகவும் இருக்குது. அதையுமே இருந்தாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 15 rupees. அதே மாதிரி இந்த மாதிரி டிசைன் போட்ட ரீத்துமே வாங்க வேண்டாம். இதில் வந்து அவ்வளோவா டிசைன்ஸ் போட வந்து முடியாது, அதனால் இது வேண்டாம். இந்த மாதிரி ப்ளெயினாக இருக்கிற மாதிரி ரீத் மட்டும் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஹேர் கிளிப்பு. இதோட ப்ரைஸ் வந்து 35 rupees. இதையுமே பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கிட்ஸ் ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணும்போது செட்டாக வந்து இதையுமே ரெடி பண்ணுவோம், அதனால இதையுமே வாங்கி வச்சுக்கோங்க. ஓகேவா, இதுவுமே உங்களுக்கு ஆஷ் கலர், கோல்டன் கலரில் கிடைக்குது. சைஸுமே சிறுசு பெருசில் கிடைக்குது, பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டிக்டாக் கிளிப்பு. இதில் வந்து ஹார்ட்டின் ஷேப்பும் இருக்குது, அதே மாதிரி இன்னொரு ஷேப்பும் இருக்குது. சரிங்களா, இந்த மாதிரி கிளிப்பு கூட நீங்கள் ஒரு அட்டை வந்து வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இதோட நேம் வந்து இயரிங் ஹூக்கு. இந்த ஹூக் வந்து நம்ம இயரிங் செய்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். இது வந்து கொக்கி டைப்பில் இருக்கும் இந்த ஹூக்கு. நம்ம இது கீழே ஜும்கா வச்சு அது ஏதாவது ஒரு டிசைன் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதோட நேம் வந்து ஓ ரிங்கு. இது எதுக்காக அப்படின்னா நம்ம டிசைன் போட்டுட்டு இந்த ஹூக்கோட வந்து பின் பண்ணி வைக்கிறதுக்காக இந்த ரிங்க்கு வந்து யூஸ் பண்ணுவோம். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து ஜும்காஸ். இந்த ஹூக்கு, ஓரிங்கு இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, இதை வந்து இந்த ஜும்காஸில் டிசைன் போட்டு ஜாயின் பண்ணி நம்ம அந்த ஹூக்கில் வந்து இது பண்ணுவோம். அதுக்காக தான் இந்த ஜும்காஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த ஜும்காஸ்லேயே சின்ன சைஸும் இருக்குது, அதேமாதிரி பெரிய சைஸும் இருக்குது. ஓகேவா, நீங்கள் இது பெரிய சைஸு வாங்கினீங்க அப்படின்னா அது வந்து கரெக்டாக இருக்கும். சின்ன சைஸ்னால் ரொம்ப குட்டியாக இருக்கும். இதே டிசைனை வச்சு நம்ம லக்கான் டிசைன்ஸ் கூட நம்ம மேக் பண்ணலாம். அதுவும் எப்படி அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பேங்கிள்ஸ். இந்த மாதிரி ப்ளெயினாக தண்டியாக இருக்கிற மாதிரி பேங்கிள்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க சின்ன பிள்ளைங்களுக்கு. இதுலேயே நம்ம எப்படி ஒரு டிசைன் போடணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது வந்து க்ளூ. இது வந்து P7000 க்ளூ.
இதுலேயே வந்து B6000 க்ளூவும் இருக்குது. ரெண்டுமே ஒன்று தான் ஓகேவா. இந்த 2 க்ளூவில் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த க்ளூ தான் யூஸ் பண்ணணும் ஓகேவா. ஃபேப்ரிக் க்ளூ வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அது வந்து நீங்கள் வாஷ் பண்ணிங்க, ஒன் டைம் வாஷ் பண்ணாலே அது வந்து பிரிந்துட்டு வந்துடும். அதே மாதிரி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காது. ஆனால் இது எப்படி கிடையாது, நம்ம எந்த மாதிரி டிசைன் போடுறோமோ அதே மாதிரி தான் வாஷ் பண்ணக்கப்புறமும் அதே டிசைன் தான் இருக்கும். ஸ்டோன் வந்து உங்களுக்கு பிரிந்து வராது, ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும். இந்த கம் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் ஓகேவா. இதோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 60 ருபீஸ்லேருந்து 90 ருபீஸ் வரைக்கும் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேசிக் லெவல் மெட்டீரியல்ஸ்லாம் பார்த்துட்டோம். இதில் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னோன்னா நீங்கள் அதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்டோன்ஸு பீட்ஸ்லாம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அது வந்து உங்கள் ஊரில் என்ன டிசைன்ஸ்லாம் நல்லா கிடைக்குதோ, உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அதை மட்டும் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.